வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 27th ஜூனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் தி நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா there was a photograph of a leopard. So that was photographed at பன்னர்கட்டா பயாலஜிக்கல் பார்க். அண்ட் அடுத்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ரிகார்டிங் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லெப்பர்ட் சஃபாரி தட் வாஸ் ஓப்பன்ட் அட் பன்னர்கட்டா. ஸோ இந்த நியூஸை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லெப்பர்ட் சஃபாரி வந்துட்டு வெனஸ்டே அன்னைக்கு கர்நாடகாவுடைய என்வாயன்மெண்ட் மினிஸ்டர் ஈஸ்வர் காந்த்ரே ஸோ இவர் வந்துட்டு பன்னர்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு லெப்பர்ட் சஃபாரிக்காக கிட்டத்தட்ட ₹4.5 crore வந்து செலவிட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த ஓப்பன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் 8 லெப்பர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டியோடைய கைட்லைன்ஸ் படி இந்த சஃபாரிக்காக அண்ட் ஏரியா ஆஃப் 20 hectares வந்துட்டு டிமார்க்கேட் பண்ணி இதை வந்துட்டு ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பன்னர்கட்டா பயாலஜிக்கல் பார்க். ஸோ இப்போ கர்நாடகாவில் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பர்டிகுலரி பிட்வீன் தி ஹியூமன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு லெப்பர்ட்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த லெப்பர்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றி இந்த சஃபாரியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லெப்பர்ட் சஃபாரியை ப்ரமோட் பண்ணும்போது ஸோ இந்த பிக் கேட்ஸை பற்றி நம்மளால் வந்துட்டு அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கன்சர்வேஷன் பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் பன்னர்கட்டா பயாலஜிக்கல் பார்க் அண்ட் பன்னர்கட்டா நேஷனல் பார்க்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பன்னர்கட்டா நேஷனல் பார்க்கை பற்றி பார்க்கலாம். பிகாஸ் இந்த நேஷனல் பார்க்கில் ஒரு பகுதி தான் வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் பார்க். ஸோ பன்னர்கட்டா நேஷனல் பார்க் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரில் ஆன் தி ஹில்ஸ் ஆஃப் அன்னிக்கல் ரேஞ்சில் இது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரொமைசஸ்குள்ளே 2006 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை என்க்ளோஷரை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆஃப் தி பார்க்கில் ஸ்வர்ணமுகி ஸ்ட்ரீம் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த பன்னர்கட்டா நேஷ்னல் பார்க்கில் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக தான் வந்துட்டு இந்த பன்னர்கட்டா பயாலஜிக்கல் பார்க் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஒரு இண்டிபெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை 2002 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஈகோ ரெக்ரியேஷன், ஈகோ டூரிசம், அதுக்கப்புறம் கன்சர்வேஷன். ஸோ இதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்ததுனால இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இனிஷியலாக கிட்டத்தட்ட 545 hectares ஆஃப் ஃபாரஸ்ட் வந்துட்டு இதுக்காக ஒதுக்கி வச்சாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவை 731.88 hectares வந்து இன்க்ரீஸ் பண்ணி தனியாக ஒரு பயாலஜிக்கல் பார்க் அப்படின்றத 2002 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிமைசஸ்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா there are different units. ஸோ இதுக்கு கீழே ஜூஸ் கவர் ஆகும், சஃபாரி, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க், அதுக்கப்புறம் ரெஸ்கியூ சென்டர், ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் கேப்டிவ் அனிமல்ஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் பார்க் டு ஹாவ் அ ஃபென்ஸ்ட் ஃபாரஸ்டட் எலிஃபென்ட் சாங்சுரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் லெப்பர்ட்ஸை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ லெப்பர்ட்ஸுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா பாந்தரா பார்டஸ். ஸோ இது வந்துட்டு பிக் கேட் ஃபேமிலியில் ஒன் அமங் தெம். பிக் கேட் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் வந்துட்டு இந்த லெப்பர்ட்ஸ் தான். ஸோ பிக் கேட்டுடைய அந்த ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கவர்ட் அண்டர் தி ஜீனஸ் ஆஃப் பந்தேரா. ஸோ இதில் வந்துட்டு டைகர் கவர் ஆகும், லயன் கவர் ஆகும், ஜாகுவார், லெப்பர்ட் அண்ட் ஸ்னோ லெப்பர்ட் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த லெப்பர்ட் தான் வந்துட்டு இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் பிக் கேட். ஸோ இதனுடைய ஒன் ஆஃப் தி யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா எந்த விதமான ஹேபிட்டட்ஸ்லையும் இதால் வந்துட்டு உயிர் வாழ முடியும். அண்ட் இது வந்துட்டு ஒரு நைட் டைமில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாக்டர்னல் அனிமல். ஸோ இதனுடைய ரேஞ்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக இது வந்துட்டு சப் சஹாரன் ஆஃப்ரிக்கா ரீஜனில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இன் ஸ்மால் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன், அதுக்கப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் ஏஷியா அண்ட் இந்தியன் சப்கான்டினென்ட் டு சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லெப்பர்டுடைய அந்த ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இந்தியன் லெப்பர்ட், அதாவது பாந்தரே பார்டஸ் ஃபுஸ்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பீஷீஸ் தான் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினென்ட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இதனுடைய த்ரெட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் போச்சிங் ஃபார் இல்லீகல் ட்ரேட் ஆஃப் ஸ்கின்ஸ், அதுக்கப்புறம் பாடி பார்ட் அண்ட் ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஹியூமன் லெப்பர்ட் கான்ஃப்ளிக்ட். அண்ட் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் இட் கம்ஸ் அண்டர் வல்னரபிள் அண்ட் சைட்ஸில் இட் கம்ஸ் அண்டர் Appendix 1 அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 இட் கம்ஸ் அண்டர் Schedule 1.
ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்ஸ் டூரிசம் ப்ராஜெக்ட் இன் நிக்கோபார் ஐலாண்ட் இஸ் அ த்ரெட் டு ஈகாலஜி இண்டிஜினஸ் பீப்புள். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கை வந்துட்டு ஃப்ரண்ட் லைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த புக்குடைய நேம் என்ன அப்படின்னா தி கிரேட் நிக்கோபார் பிட்ரேயல். ஸோ இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா இட் இஸ் பங்கஜ் ஷேக்சாரியா. ஸோ இவர் வந்துட்டு வெட்னஸ்டே அன்னைக்கு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை பப்ளிஷ் பண்ணும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிதி ஆயோக்ஸ் சூன் டு பி லான்ச்டு டூரிசம் அண்ட் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் இஸ் அ ட்ரெமெண்டஸ்லி டிஸ்ட்ரக்டிவ் த்ரெட் டு தி கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இகாலஜி அண்ட் இண்டிஜினஸ் பாப்புலேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த டூரிசம் ப்ராஜெக்ட் இன் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பிகாஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த நிக்கோபார் ப்ராஜெக்டில் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் கவர் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா போர்ட் டெர்மினல் டெவலப் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி ஏர்போர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு தெர்மல் பிளான்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு கீழே பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்துட்டு பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸை வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஈகோலாஜிக்கு ஒரு த்ரெட். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னா நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் பாப்புலேஷன் ஆஃப் ஷாம்பென், அதுக்கப்புறம் வந்துட்டு நிக்கோபாரிஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் ஆஃப் ஹண்டர் கேதரர்ஸ். ஸோ இவங்களுடைய பாப்புலேஷன்ஸே வந்துட்டு வெறும் ஃபியூ ஹண்ட்ரட் இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து இருக்காங்க. அண்ட் இவங்க வந்துட்டு இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ரிசர்வில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரப்போஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷாம்பென் ட்ரைபுடைய அந்த வாழ்க்கையை வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் இந்த ஷாம்பென் ட்ரைபு நேச்சரோட வந்துட்டு ஒரு க்ளோஸ் அசோசியேஷனில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த நேச்சரை டிஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அவங்களுடைய லைவ்லிஹுட் அப்படின்றது கிரேட்டராக பாதிப்படையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜன், இந்த ட்ரைபல் ரிசர்வை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் டு தி ஷாம்பென். ஸோ இவங்க வந்துட்டு தே ஆர் சோல்லி legally empowered authority to protect, preserve, regulate and manage the tribal reserve. ஸோ இது வந்துட்டு this right is given under the Forest Right Act. ஸோ இப்போ அவங்களுடைய அந்த ஒரு பெர்மிஷன் இல்லாமல் இதை வந்துட்டு நம்ம பண்ணுறது இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். அடுத்து வந்துட்டு த்ரெட் டு தி ஐலாண்ட்ஸ் ஈகாலஜி. ஸோ நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த இடத்துல வந்துட்டு ஈக்குவட்டோரியல் வெஜிடேஷன் இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஈக்குவட்டோரியல் கிளைமேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் இதை நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இதை வந்துட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் போர்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய லார்ஜ் கோரல் ரீஃப்ஸை நம்ம வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கோரல் ரீஃப்ஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா தே வுட் பி அ ஸ்பின் ஆஃப் எஃபெக்ட் அண்ட் லோக்கல் மரைன் ஈகோசிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெரஸ்ட்ரியல் நிக்கோபார் மெகாபாட் பேர்டுடைய அந்த ஈகாலஜி பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி கலத்தி பே ஏரியாவில் வந்துட்டு லெதர்பர்க் டேட்டில்ஸ் வந்துட்டு நெஸ்ட் பண்ணும். ஸோ அதனுடைய அந்த பாப்புலேஷனுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜன் வந்துட்டு இட் இஸ் சீஸ்மிக்கலி வாலடைல் ஜோன். ஸோ இப்போ 2004 நடந்த அந்த சுனாமியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 feet வந்துட்டு there was a permanent subsidence. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை நம்ம பில்ட் பண்ணும்போது ஸோ அது ஒரு சீஸ்மிக்கலாக ஆக்டிவான ஒரு ரீஜனில் நம்ம பண்ணும்போது இட் இஸ் அ கிரேட் ரிஸ்க் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆல்சோ. ஸோ தெர் இஸ் அ ஹை ரிஸ்க் அதுக்கப்புறம் இன் தி டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியா. அண்ட் அடுத்து வந்துட்டு தெர் இஸ் அ லேக் ஆஃப் அடிக்வேட் கன்சல்டேஷன். ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை ரிகார்டிங்காக ட்ரைபல் கவுன்சில் ஆஃப் கிரேட் அண்ட் லிட்டில் நிக்கோபார் ஐலாண்டோட எந்த விதமான கன்சல்டேஷனும் அவங்க வந்து நடத்தலை. பட் தீஸ் ஆர் லீகல் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ஏப்ரல் 2023 நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹை பவர் கமிட்டியை நாங்கள் வந்துட்டு செட்டப் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க டு லுக் இன் டு தி கிளியரன்சஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. வித் டம்மி எஃப்ஐஆர்ஸ் பாக்கெட் கைட்ஸ் போலீஸ் கெட் ரெடி டு ஸ்விட்ச் டு நியூ கிரிமினல் லாஸ். ஸோ நியூ கிரிமினல் லாஸ் அந்த ஆக்ட் வந்துட்டு பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஜூலை 1 இருந்து இந்த நியூ கிரிமினல் லாஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது.
ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் கிட்டத்தட்ட 23 மாடிஃபிகேஷன்ஸ் வந்து க்ரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம்ஸில் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம வந்துட்டு இந்த க்ரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது CCTNS. ஸோ இந்த CCTNS அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இது யார் கன்செப்ஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் கன்செப்ஷுவலைஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்டர் நேஷ்னல் இ-கவர்னன்ஸ் பிளான். ஸோ இதை வந்துட்டு 2009 இருந்த மிஷன் மோட் ப்ராஜெக்ட் கீழே இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸையும் வந்துட்டு லிங்க் பண்ணுவாங்க அண்டர் அ காமன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ரிசர்ச், பாலிசி மேக்கிங் அண்ட் ஃபார் ப்ரொவைடிங் சிட்டிசன் சர்வீசஸ் சச் as ரிப்போர்ட்டிங், ட்ராக்கிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், ரெக்வெஸ்ட் ஃபார் ஆன்டிசிடென்ட் வெரிஃபிகேஷன் பை போலீஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நடக்க போகுது. அண்ட் இன் திஸ் ஆல் தி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியா ஆர் கனெக்டட். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களில் நிறைய பேர் வந்துட்டு தீரன் அதிகாரம் ஒன்று அந்த படம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு கைரேகையை எடுத்துட்டு எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிலே இன் இன்வெஸ்டிகேஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரிமினல்ஸை வேற ஒரு ஸ்டேட்லேயும் அவங்க ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்காங்களான்றதை பார்க்கறதுக்கு நம்ம இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்த்தாலே போதும். ஸோ அவங்களுடைய அந்த கைரேகை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஒரே பிளாட்ஃபார்மில் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் ஆஃப் கிரைம்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸ் வந்து அசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டோடைய கொலாபரேஷனில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கான சென்ட்ரல் நோடல் ஏஜென்சி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோ. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த NCRB பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோவை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1986 பண்ணியிருக்காங்க. டு ஆக்ட் ஆஸ் அ ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் கிரைம் அண்ட் கிரிமினல்ஸ். அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா கிரைம் அண்ட் கிரிமினல் டேட்டாஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா NCRB கிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கமிட்டிஸோடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது டாண்டான் கமிட்டி, நேஷனல் போலீஸ் கமிஷன் அண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் தி ஹோம் மினிஸ்ட்ரி. ஸோ இவங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் படி தான் இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு இட் இஸ் பிரசன்ட் இன் நியூ டெல்லி. அண்ட் சென்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ அண்ட் NCRB கிட்ட வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இட் இஸ் a நேஷனல் ரெபாசிட்டரி. அண்ட் NCRB அது மட்டும் இல்லாமல் தே ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஒர்க்ஸ். அதாவது கிரைம் ரிகார்டிங்காக இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக அவங்க வந்துட்டு இயர் ஆன் இயர் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிரைம் இன் இந்தியா, ஆக்சிடென்டல் டெத் அண்ட் சூசைட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து NCRB பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டேட்ஸில் கெப்பாசிட்டி பில்டிங் ரிகார்டிங்காக வந்துட்டு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, CCTNS, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ரிப்பப்ளிக் வேர்ல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு 10 இண்டிஜினஸ் தப்பாஸ் ட்ரோன்ஸை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறதா இருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த தப்பாஸ் ட்ரோன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தப்பாஸ் UAV, ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இட் இஸ் அ டாக்டிக்கல் ஏர்பார்ன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏரியல் சர்வைலன்ஸ் பியாண்ட் ஹரிசான் 201 ஆர் தப்பாஸ் BH-201. ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன், அதாவது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மேல் ட்ரோன். ஸோ இது ப்ரீவியஸாக வந்து ரஸ்டம் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக இதை தப்பாஸ் UAV அப்படின்னு நேம் மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட். ஸோ இது டெவலப் பண்ணது வந்துட்டு DRDO உடைய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இது வந்துட்டு இதனுடைய ஆப்ரேட்டிங் ஆல்டிடியூட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 30,000 feet. அண்ட் இதனுடைய என்டியூரன்ஸ் வந்துட்டு இட் இஸ் 24 hours. அண்ட் இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துட்டு இட் இஸ் 225 km/h.
ஸோ இது வந்துட்டு நம்மளால் ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு நம்ம ப்ரீ ப்ரோக்ராம்டு ஃப்ளைட் பிளான்ஸும் நம்மளால் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும் வித் ப்ரிசிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் என்வாய்ஸ் விசிட் பெரிகாட் ஏர் பேஸ் டு மீட் IAF கண்டின்ஜென்ட் இன் எகிப்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் எகிப்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு தே ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் எக்ஸசைஸ் ஹாப்பெக்ஸ் 2024. ஸோ இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா எகிப்தில் 21st to 26th of June இந்த டைம் பீரியடில் வந்து நடந்திருக்கு. அண்ட் இது வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் எகிப்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய 4th ஜாயிண்ட் எக்ஸசைஸ். ஸோ இது எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா ரீஜனல் கோஆப்ரேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய சார்பாக ரஃபேலி ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ C-17 குளோப் மாஸ்டர் அதுக்கப்புறம் IL-78 டேங்கர்ஸும் இந்த வீக் லாங் எக்ஸசைஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா அண்ட் எகிப்துடைய அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு வே பேக் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே நம்ம வந்து வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 2022 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் எகிப்த் வந்து தே ஹவ் செலிப்ரேட்டட் 75th anniversary ஆஃப் தி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பயோமாஸ் பிரிக்யூட்ஸ். ஸோ இதை வந்துட்டு ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்டில் வந்துட்டு ஃபியூவல்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஃபார் பவர். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த பயோமாஸ் பிரிக்கெட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பயோமாஸ் பிரிக்கெட் அப்படின்றது ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன காம்பேக்ட் பிளாக்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால் தயார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்னால தயார் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர்லி அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூஸ், ஃபாரஸ்ட்ரி வேஸ்ட், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பை ப்ராடக்ட். ஸோ இதுலேருந்து வந்துட்டு தயார் பண்ணக்கூடியது தான் இந்த பயோமாஸ் பிரிக்கெட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ டெல்லி அண்ட் ஹரியானா இந்த ரீஜனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டபிளை பர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஸ்டபிள் எல்லாம் வந்து ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கும் போது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பயோமாஸ் பிரிக்கெட்ஸாக அதை வந்துட்டு தயார் பண்ணுவாங்க. அப்படி தயார் பண்ணி அதை வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ஃபியூவலாக நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் குக்கிங் ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன், யூஸ்வலி இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்துட்டு இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதனுடைய மெயினான அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதில் வந்துட்டு பர்ன் பண்ணுறதுனால எந்த விதமான எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அஃபோர்டபுள். ஸோ இது வந்துட்டு இட் கேன் பி மேட் பை ஹேண்ட் ஃப்ரம் ஃப்ரீலி அவைலபிள் ஆர்கானிக் மேட்டர் இன்க்ளூடிங் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அண்ட் ஆக்ரோ வேஸ்ட். அதாவது இதுக்காக தனியாக நம்ம வந்து ஸோ அக்ரிகல்ச்சர் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தயார் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெசிடியூஸை வச்சே நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி அஃபோர்டபுள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் கார்பன் நியூட்ரல். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி எந்த விதமான கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்ட்ரா இது வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல when it is burnt. So this is all about today's important current affairs. நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.